மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரிய விவகாரத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. கப்பலூர் சுங்கச்சாவடியில் திருமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட உள்ளூர் வாகனங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் பரிந்துரையில் சுங்க கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 50% சுங்க கட்டணத்தை விதிகளை மீறி வசூலிப்பதாக திருமங்கலம் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். கடந்த வாரம் இதற்காக போராட்டம் நடந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் சுங்க கட்டணத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல சர்வீஸ் சாலையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும், இல்லையெனில் சுங்கச்சாவடியை திருமங்கலத்தை தாண்டி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்கள். 3 நாட்களுக்குள் திருமங்கலம் மக்கள் உள்ளூர் வாகன எண் பயன்படுத்துவதற்கு உண்டான சான்றிதழ், வாகன ஓட்டுநர் உரிமம், RC புக் உள்ளிட்டவற்றை சம்பந்தப்பட்ட கோட்டாட்சியரிடம் வழங்கி சுங்க கட்டணத்திலிருந்து தற்காலிக விலக்கு பெற்றுக்கொள்ளலாம் என கூறியதற்கு திருமங்கலம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த தீர்வுக்கு ஒரு 5 நாளைக்குள்ள எல்லாருமே RC புக்கை கொடுத்துருங்க. RC புக்கும் லைசன்ஸு, ஆதார் திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு இலவசமாக போகிறதுக்கு விட்டுருங்க. ஹெவி வெஹிக்கிள் இருந்தால் அவங்க அப்செட் பண்ண மாட்டாங்க, அவங்க கெட்டித்தான் ஆகணும்னு இப்போ கலெக்டர் மேடமும் இது SP சாரும் அமைச்சரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவில் பொதுமக்களுக்கு எந்த விதமான உடன்பாடு இல்லாமல் இருக்காங்க. சர்வீஸ் ரோடுங்கிறது தனியாக இருக்கணும். அதுதான் இந்த பக்கத்தில் உள்ள எங்களுக்கு பாதுகாப்பு, இடம் மாறுறதுக்கு கொண்டான வாய்ப்புகள். அதே மாதிரி போக்குவரத்து இடைஞ்சல், பொதுமக்கள் ஆஸ்பத்திரி போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க பிள்ளைகள்லாம் ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. இதெல்லாம் முதல்ல எடுக்கணும். இதுக்கு ஒரே வழி, இந்த டோல்கேட்டு இந்த இடத்துல வேறு இடத்துக்கு செட் பண்ணுறதா நிரந்தர வழி. தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடி கட்டண விலக்கு பெற்றுத்தர ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், நிலுவை கட்டண நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும், சட்ட விதிகளுக்கு புறம்பாக அமைந்துள்ள சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் RB உதயகுமார் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலையின் ஆணையர் தலைமையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகம் கூறியதை அடுத்து பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன்.